ஒளிபரப்ப உதவுபவர்கள் டோபியாஸ் குடும்பத்தினர். மேத்யூ டோபியாஸ் இவரின் ஆன்ம இளைப்பாற்றி காக்க வேண்டி. டோபியாஸ் குடும்பத்தினர் அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவன் என் மகனுக்கு மதிப்புமிக்க கல்லூரியில் இடம் கிடைக்க செய்த பாக்கியத்திற்கு நன்றியாக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, நாம் ஆலயம் வருகிறோம், ஆண்டவனை தொழுகிறோம். சில நேரங்களில் நமக்கு என்ன வேண்டுமோ அவற்றை கேட்கிறோம். கடவுள் நம்முடைய ஜெபங்களை, விண்ணப்பங்களை மிக விரைவாக கேட்கக்கூடிய நாட்களும் உண்டு, தாமதிக்கிற நாட்களும் உண்டு. ஆனால் இறைவன் நாம் எதை கேட்கிறோமோ, நமக்கு என்ன வேண்டுமோ, எது தேவையோ தேவையான நேரத்திலே கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். நம்பிக்கைதான் நமக்கு நலமளிக்கும், நம்பிக்கைதான் நம் வாழ்வில் நன்மையை தரும். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பது நிச்சயமானது. கடவுளை நாம் முழுமையாக நம்ப தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகிற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, உம் திருமகன் மனிதரான பிறப்பு விழா நெருங்கி வருவதை உணர்ந்து உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கன்னிமரியாவிடமிருந்து மனிதராய் பிறந்து எம்மிடையே குடிகொள்ள திருளமான எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துமான வார்த்தை உம் தகுதியற்ற அடியார்களாகி எங்களுக்கு இரக்கத்தை தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1 முதல் 4, அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 5 முதல் 6 முடிய. படைகளின் ஆண்டவர் கூறியது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் பொழுது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகின்றவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவரக்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுகின்றவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்தவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தவனாய் இருக்கும். இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர், ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார், எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூலைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 1, வசனங்கள் 57 முதல் 66 வரை. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்து சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஏறக்குறைய நம்முடைய அனைவருடைய வீடுகளிலும் தொலைக்காட்சி பெட்டி உண்டு. அதை இயக்குவதற்கு வழக்கமாக ஒரு கருவி நம் கையில் இருக்கும். ரிமோட் கண்ட்ரோல் என்கின்ற ஒரு கருவி. அந்த கருவியிலே அந்த தொலைக்காட்சி பெட்டி இயக்குவதற்கு ஒரு பொத்தான் இருக்கும். இன்னொரு பொத்தான் அதை அமிழ்ப்பதற்கு, செயல்படாமல் செய்வதற்கு இன்னொன்று இருக்கும். மூன்றாவது, தற்காலிகமாக அந்த ஒலியை நிறுத்த மியூட் என்கிற ஒரு பொத்தானும் இருக்கும். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் சில நேரங்களில் கடவுளோடு நாம் கொள்ளுகிற உறவிலே அந்த உறவானது சிறிது காலம் மியூட் செய்யப்படுகிறது. ஒரு முழு அமைதி நிலவுகிறது. கடவுள் மௌனமாக இருப்பது போல நமக்கு சில நேரங்களில் தோன்றலாம். இன்னும் சொல்ல போனால் கடவுள் நம் வாழ்க்கையில் இல்லையோ என்று கூட நமக்கு என்ன தோன்றுகிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே செக்கரியா எலிசபெத் இந்த தம்பதியர் கடவுளோடு இந்த மௌனத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். எலிசபெத்து கருவுற இயலாதவராக இருந்தார். செக்கரியாவும் எலிசபெத்தும் பிள்ளை பேற்றை எதிர்பார்க்க முடியாத முதுமை பருவத்திலே இருந்தார்கள்.
யூத சமுதாயத்திலே மலட்டுத்தன்மை கடவுளுடைய சாபமாகவே கருதப்பட்டது. மலடியாக இருப்பதும் எலிசபெத்துக்கு ஒரு கடினமான அனுபவமாக இருந்தது. செக்கரியா, எலிசபெத், யோவான் இந்த பெயர்கள் மிக மிக முக்கியமானவை, குறிப்பிடத்தக்கவை. செக்கரியா என்றால் ஆண்டவர் நினைவு கூறுகிறார் என்று பொருள். எலிசபெத் என்றால் ஆண்டவரின் வாக்குறுதி என்று பொருள். இந்த இரண்டையும் ஒன்று சேர்க்கிற போது கடவுள் தனது வாக்குறுதியை நினைவு கூறுகிறார் என்று பொருள். யோவான் என்ற சொல்லுக்கு ஆண்டவர் அருள் பாலித்தார் அல்லது ஆண்டவர் அருள் கூர்ந்தார் என்று பொருள். ஆக கடவுள் அவர்களை முற்றிலும் மறந்து விட்டதாக தோன்றியது. ஆனால் கடவுளுடைய தாமதங்கள் நிச்சயமாக அவருடைய மறுப்புகள் அல்ல. கடவுள் தாமதம் செய்வாரே ஒழிய நம்முடைய மன்றாட்டுகளுக்கு மறுப்பு சொல்ல மாட்டார். நீண்ட கால மௌனத்திற்கு பிறகு செக்கரியாவும் எலிசபெத்தும் கடவுளுடைய கருணையை உணர்ந்தார்கள். வறண்ட பாலை நிலம் போல இருந்த எலிசபெத்தின் மலட்டுத்தன்மை நீங்க பெற்று கரு உற இயலாதவர் மகப்பேறு பெறுகிறார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை இவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் வலி மிகுந்த வேதனைகள், துயரங்களை அனுபவிக்கிறோம். வறண்ட பாலை நிலம் போல கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் மௌனமாக சில நேரங்களிலே தோன்றுகிறது. நம்பிக்கை நம்மிடமிருந்து குறைந்து போகிறது. செக்கரியா வானதூதரை கேள்வி கேட்டது போல அவநம்பிக்கையில் நாமும் கடவுளை நோக்கி கேள்விகள் கேட்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நாம் சில நேரங்களிலே முடங்கி போகிறோம். என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நிற்கிறோம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். நமக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட நமக்கான கடவுளின் திட்டம் உறுதியாக நமக்கு கிடைக்கும். இறைவாக்கிய எரேமியா நூலிலே 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். கடவுள் கூறுகிறார், உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ? அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. நமது சொல்லப்படாத துயரங்கள் கருணை மிகுந்த தருணங்களாக மாற்றப்படும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். நம்முடைய வேண்டுதல்களுக்கு கடவுள் 3 வழிகளில் பதில் சொல்லுகிறார். முதல் வழி, நாம் என்ன கேட்கிறோமோ ஆம் என்று சொல்லி நீங்கள் விரும்புகின்ற வழியிலே உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்கிறார். இரண்டாவதாக, காத்திருங்கள், எனக்குரிய நேரத்தில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்று வாக்களிக்கிறார். மூன்றாவதாக, இல்லை என்கின்ற பதிலை சொல்லுகிறார். உங்களுக்காக இதைவிட மிகச்சிறந்த ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் என்கிறார். இவ்வாறு அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்முடைய மன்றாட்டுகளுக்கு ஒருபோதும் செவிசாய்க்காமல் இருப்பதில்லை. அவருடைய பதில் ஆம், காத்திருங்கள், அல்லது இல்லை, இதைவிட சிறப்பான திட்டம் ஒன்று உண்டு என்கின்ற பதில்கள் தான் நமக்கு கிடைக்கும். நமது வறண்ட இருளான தருணங்களிலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். கடவுளுடைய கருணையை கண்டிப்பாக நாம் பெறுவோம். ஆண்டவர் நமக்கு அருள் பாலிப்பார் என்று நாம் உறுதியாக நம்புவோம். திருப்பாடல் 107 வசனங்கள் 33 முதல் 35 வரை நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆறுகளை அவர் பாலை நிலமாக்கினார், நீரோடைகளை அவர் வறண்ட தரையாக்கினார். பாலை நிலத்தையோ நீர் தடாகமாக மாற்றினார், வறண்ட நிலத்தை நீர் ஊற்றாக்கினார். இன்பம் பெருக்கி இருளகற்றும் கடவுளின் வல்லமை நம்மில் செயல்பட தொடர்ந்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா. நான் படியேறி வருகின்றேன் தேவா, படியேறி வருகின்றேன் தேவா.
என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய உங்களதும் ஆனந்த இப்பலி அல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எமக்கு அளிக்க பெற்ற காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதால் பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனுடைய வருகையின் மாட்சியை தூய மனதுடன் எதிர்நோக்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைவுரை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகண்டேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளில் முழு நம்பிக்கை கொள்ளவும், கேட்பது கிடைக்கிற வரையிலும் பொறுமையாக இருக்கவும் தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நிறைவேற்ற எங்களுக்கு உமது அமைதியை கனிவாய் அளித்தருளும். அதனால் பெரும் மகிழ்ச்சி தரும் திருமகன் வரும்போது எரியும் விளக்குகளோடு அவரை எதிர்கொள்ள தகுதியுடன் காத்திருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: டோபியாஸ் குடும்பத்தினர். மேத்யூ டோபியாஸ் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. டோபியாஸ் குடும்பத்தினர். அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவன் என் மகனுக்கு மதிப்புமிக்க கல்லூரியில் இடம் கிடைக்க செய்த பாக்கியத்திற்கு நன்றியாக வேண்டி.